ஒரு கிறிஸ்பியான ஹை ப்ரோட்டீன் தோசை எப்படின்னு பார்த்துடலாமா? இது வரைக்கும் பச்சை பயிர்லையும் பாசி பருப்புலையும் தனித்தனியாக தானே தோசை பார்த்துருப்பீங்க. இப்போது ரெண்டையும் சேர்த்தே பண்ணலாம். இதுக்கு நம்ம 3 to 4 hours ஊற வச்சுருக்கிற பாசி பருப்பு, அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் இருந்தது, அதையும் சேர்த்து போட்டு உப்பு, பெருங்காயம், அரிசி மாவு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கிறிஸ்பினஸ்க்காக. இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மேலே போடுறதுக்கு டாப்பிங்ஸ் கேரட்டு, கொத்தமல்லி இல்லை வெங்காயம் இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். வேலை கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக முடியணும் அப்படின்றதுக்காக ஒரே சமயத்தில் 2 தோசைக்கல் வச்சு அதில் நான் தோசை போடுறேன். இதில் நீங்கள் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டால் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதில் மேலே டாப்பிங்ஸ்க்காக துருவி வச்சுருக்கிற கேரட், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒன்று மட்டும் போதும், கேரட்னா கேரட் மட்டும் போதும், வெங்காயம்னா வெங்காயம் மட்டும் போதும் அப்படின்னாலும் போட்டுக்கோங்க. நாம் செஞ்ச ஹை ப்ரோட்டீன் பாசி பருப்பும் ஸ்ப்ரவுட்ஸ் தோசை ரெடி. நான் சாப்பிட்டு வரேன். டாட்டா. நீங்களும் சாப்பிடுங்க.